ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே இருக்கீங்களா? இந்த வெயில் காலத்துக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக டேஸ்டியாக, அதுவும் ரொம்ப ஹெல்த்தியாக ஹைஜீனிக்காக நம்ம வீட்டிலையே இருக்கிற பொருளை வச்சு சிம்பிளாக ஐஸ்கிரீம் பண்ணலாம். பார்க்குறீங்களா? ஐஸ்கிரீம்னா சின்னவங்க மட்டும் இல்லைங்க, பெரியவங்களுக்கு தாங்க ரொம்பவே பிடிக்கும். அது எந்த ப்ரிசர்வேட்டிவ் இல்லாத இந்த செய்கிற இந்த ஐஸ்கிரீமை கர்ப்பிணி பெண்கள், வயசானவங்க எல்லாருமே சாப்பிடலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு நல்லா பழுத்தா வாழைப்பழம் 4 எடுத்து நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி போட்டு ஓவர் நைட்டு ஃப்ரீசரில் வச்சு எடுக்கணும். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு இந்த ஓவர் நைட்டு வச்சா ஃப்ரீசர் வச்சா வாழைப்பழம், அப்புறம் ஸ்வீட்டுக்கு பேரிச்சம்பழம், நீங்கள் எந்த பேரிச்சி வேணாலும் எடுத்துக்கலாம். ஊற வச்ச பாதாம், முந்திரி பருப்பு இதெல்லாமே ஊற வச்சிட்டா நைஸாக அரைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். அப்புறம் ஸ்வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா கல்கண்டு, தேன், அப்புறம் இது வந்து கோகோ பவுட்ருங்க. எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம், ஆனால் கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க, ஏன்னா கொஞ்சம் லைட்டாக கசக்கும் உங்களுக்கு. அப்புறம் அரைக்கிறதுக்கு பால் தான் ஊற்றணும், தண்ணி ஊற்றக்கூடாது. அவ்வளோதான். எல்லாத்தையும் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு ஒரு அலுமினியம் பவுலில் அதில் ஊற்றிட்டு மேலால் நீங்கள் வந்து சாக்லேட் சிப்ஸ்லாம் டெக்கரேஷன் பண்ணிக்கலாம். நம்ம மேலே நட்ஸு கூட இது வேணால் போட்டுக்கலாம், நம்மளோட சாய்ஸ் தான். இருந்தாலும் இது வந்து பனானா சாக்லேட் ஐஸ்கிரீம்னால சாக்லேட் சிப்ஸ் சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் மேலே அலுமினியம் ஃபாயில் பேப்பர் போட்டு ஓவர் நைட்டு ஃப்ரீசர் வச்சு எடுத்திங்கன்னா பாருங்கள், சூப்பராக அப்படி க்ரீமியாக ரொம்ப சாஃப்டாக வந்திருக்குன்னு பாருங்கள். அப்படின்னு இதுக்கு வெயிட்டிங். உடனே நீங்களும் இந்த வெயிலுக்கு செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஐஸ்கிரீம் புதுசாக செய்கிறவங்களா இருந்தாலும் சரி, இல்லை பிகினர்ஸாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸு. வாழைப்பழம் வந்து நல்லா பழுத்த பழமாக இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து அந்த பவுலில் அந்த மிக்சரை ஊற்றி வைக்கிறோம் பார்த்தீங்களா, அது வந்து அலுமினியம் இருக்கணும். அப்போ தான் வந்து ஃப்ரீசரில் டக்கு சீக்கிரம் ஃப்ரீஸ் ஆகும். வாழைப்பழம் பழமாக இருந்துச்சுன்னா, இல்லைன்னா அது ஒரு மாதிரி துவர்க்கமாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.